ஆனால் நேற்று முன்தினம் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் முதல் முறையாக வெளிப்படையாக ஒரு பொது வெளியில் என்னை எப்படியெல்லாம் துன்புறுத்தினாங்க, நெருக்கடி கொடுத்தாங்கன்னு 2-3 விஷயங்கள் இருக்கு. அது நிஜம்தான். சின்ன சின்ன விமர்சனங்கள் வச்சா கூட அதுக்கு கோவப்பட்டு இருக்கப்போ எல்லாரும் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு சர்வாதிகார போக்கு தான் அவர் கையாளுறாரு, இது வந்துட்டு அரசியலுக்கு சரியான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க சார். உங்களோட கருத்து? அப்புறம் என்ன கூப்பிட்டு கொஞ்சுவாங்களா அவரை? உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும். நம்ம ஓட்டு போட போறவர் அல்லது நாம ஆதர்ச புருஷராக நினைக்கிறவர், நாம தலைவராக ஏற்றுக்கிட்டவர் எப்படி நடந்துக்கிறாரு எந்த விஷயத்தில் அப்படி 2 நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இளைஞர்கள் நிச்சயமா செய்யணும். அது தாராளமாக நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு போடணும். அப்போ நம்ம எப்படினாலும் ஓட்டு தான் போட போகிறோம், ஏன் தலைவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு தங்களுக்குள்ளேயாவது ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அதுதான் இந்த இளைஞர் சமுதாயத்துக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அந்த மாதிரியான மனப்பான்மை விஜய்க்கு மாறாத வரை அவர் அரசியலில் தலையெடுப்பது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, விஜய் என்கிற தனிநபருக்கும் நல்லதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் முட்டி மோதுவார். அப்ப யோசிப்பார், நம்ம தப்பு பண்ணிட்டோம். எந்த தலைவரும் அந்த வார்த்தையை சொன்னதில்லை. எனக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள்னு சொன்னால் அது தன்னம்பிக்கை கலந்தது, அந்த மக்களுக்கு வழிகாட்டுகிற தலைவன் சொல்றான்னு எடுத்துக்கலாம். விஜய்க்கு அந்த தகுதி இருக்குன்னே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்ன விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிச்சது மாதிரிங்கிறது சிறுபிள்ளைத்தனமானது, முதிர்ச்சியற்றது, திமிர்த்தனமானது. நிச்சயமா அது திமிர் தான். என்னை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? பட் என்னன்னா 8% வாங்கி 15 வருஷ போராட்டத்துக்கு பிறகு கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிட்டார். அது போதுமா? அடுத்து 12 தான் என் ஒரே லட்சியம்னு சொல்லுவாரு. 12 வாங்கி என்னதுக்கு? This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் சார் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டா சேலம்ல நடந்த ஒரு மாநாட்டில் அவர் பேசின அந்த ஒரு ஸ்பீச் வந்து இப்போ ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு சார். அவர் வந்துட்டு நான் தான் தமிழ்நாடு அப்படின்ட்டு சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு வேலூர்ல பேசின பேச்சு அது கொஞ்சம் திமிர்த்தனமான பேச்சு தான். எந்த தலைவரும் அந்த வார்த்தையை சொன்னதில்லை. எனக்கு பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள்னு சொன்னால் அது தன்னம்பிக்கை கலந்தது, அந்த மக்களுக்கு வழிகாட்டுகிற தலைவன் சொல்றான்னு எடுத்துக்கலாம். விஜய்க்கு அந்த தகுதி இருக்குன்னே கூட நம்ம எடுத்துப்போம். எந்த தனிநபரும் அப்படி நம்ம யாரும் குறைச்சி மதிப்பிட நான் விரும்பலை. ஆனால் என்ன விமர்சித்தா தமிழ்நாட்டு மக்களை விமர்சித்தது மாதிரிங்கிறது சிறுபிள்ளைத்தனமானது, முதிர்ச்சியற்றது, திமிர்த்தனமானது. நிச்சயமாக அது திமிர் தான். அப்போ என்னை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? காமராஜரோட பெரிய ஆளா? பெரியாரோட நீங்கள் பெரிய ஆளா? பெரியார் படாத, அவர் மீது படாத சொல்லடிகள் உண்டா? கல்லடிகளே பல நேரங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் கடைசி வரைக்கும் பேசிட்டு இருந்தார். என்னை விமர்சியும் பாரு, என்னை கேள்வி கேளுன்னு சொன்னார் பெரியார். அந்த பெரியாரை கொள்கை வழிகாட்டியில் ஒரு ஆளாக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கே போச்சு அது? அதெல்லாம் சும்மா ஒரு நாடக காட்சி தானா? அந்த பெரியார் என்ன கொள்கை வச்சிருந்தால் அடிப்படை விஷயம் என்ன? விமர்சனங்களை வரவேற்றார். நான் சொல்கிறேன்னு நீ நம்பாத, நீ உன் புத்தியை வச்சு யோசி, என்னைய கேள்வி கேளுன்னார். அப்போ அவர் அது 5 படங்கள் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் பெரியார் ஒரு ஆள் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சரியாது. அப்படி வச்சுட்டு பெரியாரை மதிக்கிற விஜய் அதில் ஒரு அடிப்படை விஷயத்தை கொடுத்து, காமராஜரோட நீங்கள் பெரியாளா? அண்ணாவை விட, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதாவோட நீங்கள் பெரிய ஆளா? அத்தனை பேரும் படாத விமர்சனங்கள் உண்டா? எதிர்கொள்ளாத விமர்சனங்கள் உண்டா? ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஜெயலலிதா மேலே எத்தனை விமர்சனங்கள் வந்தது. அதெல்லாம் தாங்கின அவர் அரசியல் பண்ணார். உங்களை ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல்? பேச நல்லா ரெஸ்ட் எடுங்க, இன்னும் படங்களை நடிங்க. யாரு காசை வீணாக போகுது, அல்லது யாரோ 10 ப்ரொடியூசர் நல்லா இருக்க போகிறான், நீங்களும் சம்பாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல்? அரசியலுக்கு நான் வருவேன், ஆட்சியை பிடிக்கணும், ஆனால் என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. வேறு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த நான் விரும்பலை. முதிர்ச்சியற்ற பேச்சு அது, அவ்வளோதான். சரி, இந்த மாதிரி ஒரு அரசியல் அப்படின்ட்டு வந்தாச்சு, விமர்சனங்கள் வந்துட்டு வரக்கூடாது. ஒரு சின்ன சின்ன விமர்சனங்கள் வச்சா கூட அதுக்கு கோவப்பட்டு இருக்கப்போ எல்லாரும் அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு சர்வாதிகார போக்கு தான் அவர் கையாளுறாரு, இது வந்துட்டு அரசியலுக்கு சரியான ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விமர்சனங்கள் தான் வைக்கிறாங்க சார். உங்களோட கருத்து? அப்புறம் என்ன கூப்பிட்டு கொஞ்சுவாங்களா அவரை? உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் அதை பற்றி யோசிக்கணும். விஜயை ஆதரிக்கிறது ஆதரிக்கூடாங்கிற விஷயத்துக்குள்ளே நான் வரல. தாராளமாக அவர் ஓட்டு போடட்டும். அதை ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை. நம்ம ஓட்டு போட போகிறவர் அல்லது நாம் ஆதர்ச புருஷராக நினைக்கிறவர், நாம் தலைவராக ஏற்றுக்கிட்டவர் எப்படி நடந்துக்கிறாரு எந்த விஷயத்தில் அப்படி 2 நிமிஷம் யோசித்து பார்க்கணும். இளைஞர்கள் நிச்சயமாக செய்யணும். அதை தாராளமாக நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு போடணும். அப்போ நம்ம எப்படினாலும் ஓட்டு தான் போட போகிறோம், ஏன் தலைவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு தங்களுக்குள்ளேயாவது ஒரு கேள்வி கேட்டுக்கணும். புரியுதுங்களா? அதுதான் அந்த இளைஞர் சமுதாயத்துக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அந்த மாதிரியான மனப்பான்மை விஜய்க்கு மாறாத வரை அவர் அரசியலில் தலையெடுப்பது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, விஜய் என்கிற தனிநபருக்கும் நல்லதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் முட்டி மோதுவார், முட்டுச்சந்தில் போய் நிற்பார். அப்போ யோசிப்பார், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா அரசியலுக்கு வந்த உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கும் தெரியாது.
நமக்கு என்ன தெரியுமோ தெரிகிறத வச்சு சிலதை சொல்லுவோம், பேசுவோம், கற்றுக்குவோம். பத்திரிக்காரனுக்கு வேலை சாகுற வரைக்கும் படிச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான். சரிதானா? அது மாதிரி விஜயும் ஏன் அவர் வந்தோடனே எல்லா குவாலிட்டியும் இருக்கணும்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. ஒவ்வொரு நாளும் இப்போ நேற்று நல்ல கண்ணுடைய இதுக்கு அஞ்சலி செலுத்த வந்தார்ல, இது மாதிரி 10 இடங்களுக்கு வாங்க சார் தான் நம்ம சொன்னோம். நல்ல கண்ணு பாடி எடுத்துட்டு வாங்க, என் வீட்டில் வச்சு நான் மாலை போடுறேன்னு சொல்ற கேரக்டர்ல தான் நேற்று வரைக்கும் விஜய் இருந்தார். நல்ல வேளை அவர் இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்லாமல் நல்ல கண்ணு இதுக்கு நேரடியாகவே போயிட்டார். இப்படி தான் 4 இடங்களுக்கு வெளியில் வாங்கன்னு சொல்கிறேன். வெளியில் வா வெளியில் வாங்க. நாங்கள் என்ன வேணா நான் வேறு அர்த்தத்தில் என்ன நம்ம கேட்குறோம்? அந்த சிக்னல் வந்து 2 நிமிஷம் இல்லைங்க எல்லாரும் பார்த்துட்டு போட்டு நான் சொல்கிறோம். நல்லது கெட்டதுக்கு தலையை காட்டுங்க. நீங்கள் யாருன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் ஓரல் லாங்குவேஜ், நீங்கள் காட்டுகிற உணர்ச்சி. வேலூரில் நீங்கள் பேசுனது நாடகம். நல்ல கண்ணு உடலை பார்த்து அழுதிங்கன்னா அதுதான் இயல்பு. எங்கே எதை செய்யணும், எங்கே எதை செய்கிறாங்கன்னு கவனிக்கிற எதிர்பார்க்கிற உணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. விஜய்க்கு இருப்பதை விட மக்களுக்கு இருக்கிற அந்த எச்சரிக்கை உணர்வும் என்ன சொல்கிறது, அந்த புரிந்து கொள்கிற அறிவும் அதிகம். இந்த ஒரு உண்மையை விஜய் முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்களை பற்றின ஒரு தார்மீக பயம் இருக்கிறவன் தாங்க நிஜமான தலைவன். அவங்க யார் நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு? நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் தலைவனே அல்ல. அப்படிப்பட்ட தலைவர்களை உழவ விடுவதே தவறு. அரசியல் களத்தில் ஒதுக்கி ஓரமாக உட்கார வச்சிடணும். ஸோ விஜய் அவர்கள் பேசுகிற பல விஷயங்கள் வந்துட்டு கான்ட்ரடிக்டாக தான் சார் இருக்குது. இப்போ கரூர் சம்பவத்தில் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, என் மேலே வந்துட்டு வீணாக பழி போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனால் அப்படியே மாற்றி இப்போ சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க தான் ஸ்டாலின் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரியான மிக்ஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கிறாரு. அவர் பழி போடுறாங்கன்னு சொல்கிறாருல்ல, யார் பழி போட்டா? ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். இவர் லேட்டாக போனதுனால தான் இங்கே சில நெருக்கடியில் வந்தார்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் பேசுகிறார். அதை கூட சொல்லக்கூடாதா? ஆமாம் நம்ம லேட்டாக போயிட்டோம், சீக்கிரம் போயிருந்துருக்கலாம், இல்லை லேட்டாக போனது நான் திட்டமிட்டு செய்யலை, கொஞ்சம் ஏற்பாடுகளை கொஞ்சம் கூடுதலாக பண்ணியிருந்துடலாம் அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை பண்ணியோ மனசாட்சி உறுத்தியோ ஒரு அறிக்கை ஒரு ட்விட் வந்திருக்கா விஜய்கிட்ட இருந்து? அவரும் பேச மாட்டார், அதை யாரும் சொல்லவும் கூடாது. சொன்னீங்கன்னா நாங்கள் பழியை தூக்கி உங்கள் மேலே போடுவோம். என்ன அக்கிரமம் இது, என்ன அழிச்சாட்டியம் இது சொல்லுங்கள். இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைதானு திருப்பி சொல்கிற உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் யோசிக்கணும். சரிதானா? என்ன அப்படி என்ன நீங்கள் இவர் எதுவுமே பண்ண மாட்டார், தட்டில் ஆட்சியை வச்சு கையில் கொடுக்கூட நேராக கோட்டையில் போய் உட்காந்துருவார். அந்த ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நம்மளால் இப்போவே நினச்சி பயமாக இருக்குது நமக்கு. முதல்ல ஒரு பொறுப்புணர்வு விஜய்க்கு வரணும். அவர் ஊதாரித்தனமாக இருக்கிறார் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆட்சியை பிடிக்க நினைக்கிற ஒருத்தர் எப்படி இருக்குன்னு, இப்போ கார்த்திக் இருக்கார்ல, நடிகர் கார்த்திக், இல்லை கார்த்தி, சூர்யா, பாக்யராஜன் கூட சொல்லுவாங்க அரசியலில். இவங்ககிட்ட யார்ட்டையாவது ஏன் அவங்க இப்படி நடந்துக்க மாட்டுறாங்க, ஏன் பொது வழிக்கு வர மாட்டுறாங்க நம்ம எதாவது கேட்குறோமா? அவங்க எங்கே போனால் நமக்கு என்ன இருக்குது? அரசியலுக்கு வந்து நம்மை ஆட்சி செய்ய நினைக்கிற விஜய்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கணும். நாளைக்கு நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அவர் முதலமைச்சர் ஆகிட்டா யாருக்கு முதலமைச்சர்? நமக்கு தான். இந்த உணர்வு ஒவ்வொரு ஆளுக்கு இருக்கணும். நம்மை ஆளப்போகிற முதலமைச்சர் எப்படி இருக்கணும், எப்படி இப்போ நடந்துக்கிறாருன்னு குறைஞ்சபட்சம் எடை போட கற்றுக்கணும் இளைஞர்கள், பொதுமக்களும். இன்னும் பொதுமக்கள் திரும்பி பார்க்கல விஜய்கிட்ட. சும்மா வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு. இருக்கட்டும், ஆட்சிக்கு வரட்டும், நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அப்படி வருவதற்கு முன்னாடி சில குவாலிட்டியை கற்றுக்கோங்க, ஏற்றுக்கோங்க, பழகிக்கோங்க, உங்களை நீங்களே மெருகேற்றிக்கோங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சார், அடுத்து வந்துட்டு சீமான் அவர்களோட மாநாடு சார். இந்த மாதிரியான மாநாடுகள் வந்துட்டு அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தேர்தல் நேரத்தில் ஒரு இருப்பை, முக்கியத்துவத்தை, செல்வாக்கை காட்டுவதற்கு எல்லா கட்சிகளும் செய்வாங்க. அதை சீமான் மிக பிரம்மாண்டமாக செய்து காட்டியிருக்கிறார். மற்ற எந்த அரசியல் கட்சியும் செய்யாத அளவுக்கு சமீப சில 10 ஆண்டுகளில் 234 வேட்பாளர்களையும் கிட்டத்தட்ட தேர்தல் அறிவிப்பே வராததுக்கு முன்பாக அறிவிச்சதுன்னா எனக்கு தெரிஞ்ச சீமான் தான். அவர் அறிவிக்கிறதுல என்ன சார் இருக்குன்னு அதை நக்கல் பண்ணுறவங்க இருக்கலாம். அதில் இருக்கிற கஷ்டங்கள், அதுக்கு எத்தனை இரவுகள், எத்தனை பகல்கள் அவர் யோசிச்சிருப்பார். ஏன்னா பாதி பெண்கள் பாதி ஆண்கள்னு சொல்லிட்டார் ஆல்ரெடி. அப்போ எந்த தொகுதியில் பெண்களை நிறுத்துறது, எங்கே ஆண்கள் நிறுத்துறது? ஒரு ரிசர்வ் தொகுதியில் அந்த ராமசாமி தானே சரியாக வர்றான், அங்கே சரி அப்படின்லாம் எத்தனை யோசனைகளுக்கு பிறகு அந்த பட்டியல் ரெடியாக இருக்கும். ஜெயிக்கிறான் தோக்குறாங்கலாம் 2வது அவருக்கு. அந்த பட்டியலை தயார்படுத்துறதுக்கே ஒரு மெனக்கெடல், ஒரு ஹோம்ஒர்க் இருந்திருக்கும். அதையெல்லாம் பார்த்தா அது ஒரு வகையில் பாராட்டக்கூடிய தன்னம்பிக்கை கலந்த ஒரு முடிவு தான். தான் இதுவரைக்கும் சொல்லி வந்த விஷயத்தில் சீமான் நழுவவே இல்லை. பட் என்னென்னா 8% வாங்கி 15 வருஷ போராட்டத்துக்கு பிறகு கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிட்டார். அது போதுமா? 8 அடுத்து 12 தான் என் ஒரே லட்சியம்னு சொல்லுவார். 12 வாங்கி என்னதுக்கு? அது அவருடைய உரிமையாக இருக்கலாம். அதுக்காக நீ யாரோடய போய் சேர்ந்துருங்கன்னு சொல்லலாம். அந்த உழைப்புக்கும் அந்த தம்பிமார்களுடைய ஏக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரு வடிகால் அமையணும்ல, ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்ல.
சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் நாம் தமிழர் கட்சியோட குரல் ஒலிக்கணும்ல. அவர் யாருக்கெல்லாம் தெருவில் நின்று குரல் கொடுக்கிறாரோ அந்த உரிமைகளை அழுத்தமாக சொல்லி பேசி வாங்கி கொடுக்கிற இடம் தான் சட்டமன்றம், நாடாளுமன்றம். அங்கேயும் நாம் தமிழர் கட்சியோட குரல் ஒலிக்கணும் இல்லையா? அந்த ஒரு எதிர்பார்ப்பை நான் பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீமான் எப்போ அந்த யோசனையை ஏற்றுக்கிறாருன்னு பார்ப்போம். சரி, இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலே எங்களோடது இருக்கும். 2026 இருந்து எங்களோட எண்ணிக்கை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சார், என்டிகேல இருந்து. அதை எப்படி பார்க்குறீங்க? வாழ்த்து சொல்லுவோம். நம்ம அதை குறைச்சி சொல்லக்கூடாது, நக்கல் பண்ணக்கூடாது. இல்லை, ஜனநாயக நாடு. இவ்வளவு தன்னம்பிக்கையோட ஒரு கட்சி, ஒரு தலைவர் 15 ஆண்டுகளுக்கு மேலே பயணிச்சுட்டு வர்ற போது ஒரு வாழ்த்து சொல்லுவோம். நம்ம வாழ்த்துக்கள் சீமான். ஸோ 2026 தேர்தலில் சீமான் அவர்களை வந்துட்டு ரொம்ப குறைச்சி எடை போட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பல லிஸ்ட்டெல்லாம் என்டிகே இல்லாததை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மற்ற கட்சியில் கூட என்ன பண்ண போகிறாங்கன்றதை கொஞ்சம் கணிச்சிட முடிகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்டிகேல என்ன பண்ண போகிறாங்கன்னு கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அவங்களோட செயல்பாடுகள். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவருடைய ஸ்டைல் அது. கட்சி செயற்குழு, பொதுக்குழு, உள்ள ஆலோசனை கூட்டம் நடக்குதா, உயர்மட்ட குழு நடந்துச்சா, ஆட்சி மன்ற குழு, யார் இந்த கேண்டிடேட்லாம் ஃபைனல் பண்ணா, இந்த கேள்வியெல்லாம் நம்மளை நினைக்கவே விடாத அளவுக்கு அவர் ஆரம்பத்திலிருந்தே அந்த கட்சியை அப்படி தான் நடத்திட்டு போகிறார். ஜனநாயக முறை இப்படி இருக்கலாம், அதில் சீமானுடைய ஸ்டைல் படி அந்த ஜனநாயகம் அங்கே அமல்படுத்தப்படலாம். பொது வெளியில் விவாதிக்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள், அந்த கட்சியுடைய செயல்பாடுகள் வந்ததில்லை. அதை யாரும் பெருசாக நான் எடுத்துக்கவும் இல்லை. அது ஒரு பெரிய குற்றமாகவும் நானும் என்னை போன்றவர்களும் அதை பார்க்கல. ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த இயக்கத்தை நடத்திட்டு போகிறார். இது வரைக்கும் கோஷ்டிகள் பெருசாக வெளியே தெரியல, அல்லது கோஷ்டி குரல் எழுப்பியவர்கள், எதிர்குரல் எழுப்பியவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு தன் கட்டுப்பாட்டில் அந்த கட்சியை வச்சிருக்கிறார். அவர் முடிவுப்படி, அவருடைய எண்ணப்படி அந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. அது அவருடைய பாடு. நமக்கு அதுக்கு மேலே போய் விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. சார், 2026 தேர்தலில் காரைக்குடியில் தான் நிற்க போகிறதா வந்துட்டு சீமான் அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் சார்? ரீசன் அவருடைய சொந்த மாவட்டம். அது சிவகங்கை தான் அவருடைய சொந்த மாவட்டம். அதில் 4-5 தொகுதி இருக்குது. 4 தொகுதின்னு நினைக்கிறேன். ஒரு தொகுதியில் போட்டிட முடியாது, அது ரிசர்வ் தொகுதி. மற்ற 3ல் எது சரி வரும்னு பார்த்து அங்கே நின்றுக்கிறார். பெருசாக காரணம் இல்லை. அவரது தமிழ்நாட்டுக்கான தலைவருங்கிற போது அவரை போன்று தமிழ்நாடு முழுக்க அறிந்த ஒரு பிரபலம். கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி களியக்காவிளை, மார்த்தாண்டம் வரைக்கும், அங்கே விளவங்கோடு, அப்படி இப்படிலாம் கன்னியாகுமரியில் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் எந்த தொகுதியிலையும் போய் அவர் போட்டிடலாம். குளைச்சல் அங்கே ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எங்கே வேணாலும் இருக்கலாம். அவர் சொந்த மாவட்டங்கிறனால அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தொகுதியில் நின்னதாக தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி பெரிய முக்கியத்துவம் இல்லை. காரைக்குடியை நான் வளப்படுத்தியே தீருவேன், அங்கே போய் எத்தனையோ வாக்குறுதியில் கொடுக்க போகிறார். அதுக்கு அவர் சிவகங்கை பற்றி கவலைப்படாமல் இருக்க போகிறாரா, இல்லை புதுக்கோட்டை பற்றி கவலைப்படாமல் இருக்க போகிறாரா? இல்லை, அவருடைய தனிப்பட்ட விருப்பம், சில பல கணக்குகள் போட்டிருப்பார். கண்டிப்பாக சார். 2026 தேர்தலில் எல்லாரும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி போகும்ன்றது தெரியல. என்ன மாற்றம் நிகழ்துன்னு பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றி.